ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நெல்லிக்காய் சாதம் தான் செய்ய போகிறோம். இந்த நெல்லிக்காயில் இருக்க எல்லா வெஜிடபிள்ஸை விட அதிகமான விட்டமின் சி இந்த நெல்லிக்காயில் இருக்குது. நெல்லிக்காயில் துவர்ப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால குட்டீஸ் எல்லாம் சும்மா கொடுத்தோன்னா கடிச்சு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாதமாக செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. லெமன் ரைஸோட டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும், சாப்பிட்ருவாங்க. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெயில் சமைச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காய பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் இந்த மாதிரி கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காவை மட்டும் நம்ம இந்த மாதிரி சமைச்சும் சாப்பிட்லாம், ஜூஸாகவும் போட்டு குடிக்கலாம், இல்லைனா வெறும் நெல்லிக்காவை அப்படியே மென்று சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் அதோட சத்து மாறாது. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த நெல்லிக்காவுக்கு மட்டும் நான் எப்போவுமே இந்த மாதிரி கலந்த சாதம் செய்கிறதுக்கு சாதத்துலேயே 1 டீஸ்பூன் எண்ணெயும் அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இப்போ இதில் சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி சாதத்தில் ஃபஸ்ட்டே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா தாளிக்கும் போது நிறைய எண்ணெய் சேர்க்க தேவையில்ல. சாதம் ட்ரையாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதம் ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.